ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்னுடைய 5 வருஷ உழைப்புக்கான பலன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், மானிட்டேஷன் வாங்குறது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டேஷன் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியானது கிடையாது. நான் நிறையவே கடின உழைப்பை போட்டிருக்கேனே சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து தம்பி பிறந்து ஒரு 6 மாதம்தான். 6 மாதத்துலேயே அவனை சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு, அவன் தூங்குகிற டயத்தில் சின்ன குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைய வச்சு நம்ம வேலை பார்க்குறதே பெருசாக இருக்கும். நான் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாத குழந்தை நான் அந்த தூங்க போட்டுட்டு அந்த கேப்லேயே வந்து நான் சமைச்சிக்கணும், அதுலேயே நான் வீடியோவே எடுத்துக்கணும். அதில் நான் ட்ரெஸ் சேஞ்ச் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். நைட்டி போட்டுட்டு வீடியோ சமைக்கிறேன் அப்படின்னா அதோடய வந்து சும்மா தலையை மட்டும் சீவிக்கிட்டு வேகமாக, ஏன்னா அவன் தூங்குற டயத்தில் நான் 2-3 வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பலாம் நான் கஷ்டப்பட்டேங்க. எல்லாரும் எப்படியோ தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டில் அந்த மாதிரி 10 மணிக்கெலாம் தூங்க வைக்கிறேன் அப்படின்னா தூங்கிட்டு 11 மணி வரையும்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியுமே நான் கடின உழைப்பு போட்டுமே என்னால் வந்து மானிட்டேஷன் வாங்க முடியல. ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபா லைஃப் ஸ்டைலில் 2020 நான் வீடியோ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, இப்படி தான் போடணும், இந்த டைமுக்கு தான் போடணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் குக்கிங் வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சு. 1.5 வருஷம் கழிச்சு கிடைச்சாலுமே எனக்கு அதுலேருந்து பேமெண்ட் எடுக்கிறதுக்கு மானிட்டேஷன் கிடச்சி 1 வருஷம் கழிச்சு தான் நான் பேமெண்ட் எடுத்தேன். $100 $102 தான் ரீச் பண்ணியிருந்தேன். யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே தெரியும் $102 எவ்வளோ வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் எடுத்தேனா அப்படின்னாலுமே அதுவுமே 1 இயர் தாண்டிடுச்சு. 1 இயருக்கு ஒன்ஸ் தாங்க நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம நிறைய பேர் மந்த்லிலாம் எடுக்கிறாங்க. நான் மந்த்லி எனக்கு பேமெண்ட் எடுக்கணும்னு கூட ஆசை கிடையாது. ஒரு 3 மந்த் ஒன்ஸு 4 மந்த் ஒன்ஸ் எனக்கு கிடச்சிச்சினாலே அதுவுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான முடிவில் தான் சரி இதுதான் நம்ம கரெக்டாக பண்ணலை. அந்த சேனல் இனிமேல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு, பிரபா லைஃப் ஸ்டைல்னு. ஒவ்வொரு வீடியோஸ் கொஞ்சம் ரீச் ஆனதுனால உனக்கு ஒரு நாளைக்கு 0.1015 அந்த மாதிரி தான் எனக்கு டாலர் ஏறுமே. பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவாவது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் 2-3 சேனல் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா, பிரபா லைஃப் ஸ்டைல் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது 2-3 சேனல் அதுவுமே ஊற்றிக்கிச்சு. நான் தான் சொன்னேன், தம்பியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதுவுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துமே அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப இதாகிடுச்சு. சரின்ட்டு இனிமேல் சேனலே வேணாம், இதுக்கும் நமக்கு ராசியல் அப்படி இருக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். 2-3 சேனல் அது போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் 6000 சப்ஸ்கிரைபர். தம்பிக்கு ஒரு 1.5 வயசு அப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அவன் பிறந்தப்ப 6 மாதத்தில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே கஷ்டப்பட்டு எடுத்துமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று க்ளோஸ் பண்ணது வந்து 6000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரவே இல்லை சுத்தமாக. எனக்கு வியூஸுமே ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் இது சரி வராது அப்படின்ட்டு இது வேண்டான்ட்டு விட்டுட்டேன். இனிமேல் சேனலை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தம்பி வந்து 6 மாத குழந்தையிலேயே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் அந்த 6000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுல அது. சில டைம் வந்து தூங்குற டயத்தில் எடுப்பேன். சில டைம் வந்து கையில் வச்சுக்கிட்டு கூட நான் அந்த சேனலில் பார்த்தா தெரியும், அது நல்லா கொஞ்சம் நாள் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது அப்படியே இருக்குது, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. கையில் வச்சுக்கிட்டுலாம் கூட நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் மாமாவை நானும் சேர்ந்து எடுக்கும்போது கூட என் கையில் வச்சுருப்பேன், இல்லை அவங்க கையில் வச்சுட்டுலாம் வீடியோ எடுப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம். சில பேர் வந்து நைட்டி நிறைய இதில் வந்து ஷால் எடுத்து போட்டுட்டு நைட்டியில் தான் போட்டிருப்பேன். இந்த வீடியோஸ்லேயுமே வந்து இந்த சேனல்லையுமே வந்து நைட்டி போட்டுட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பாலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் நைட்டி போட்டுட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. அதை வந்து வளர்த்தவங்களெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அப்பா அம்மாவெல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நைட்டி போட்டு வீடியோ போடுறதுக்கெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. நிறைய பேர் வந்து நைட்டி போட்டுலாம் நிறைய வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வீடியோலாம் பார்க்குறாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து சரி நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால பார்க்குறவங்க தப்பாக கமெண்ட் பண்ணுறது ஓகே தான். ஏன்னா நெகட்டிவ் 90 கமெண்ட் வந்து பாசிட்டிவாக வருதுன்னா 10 பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதை நான் தப்பாலாம் சொல்லலை. நான் எதனால் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதுக்கு சரியான ரிப்ளை பண்ணலை. எதுக்காக அப்படின்னா, 6 மாத குழந்தையிலே வந்து நான் சீக்கிரம் எப்படியாச்சும் அவன் தூங்குற டயத்தில் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். இப்போ அவன் கொஞ்சம் பெரிய பிள்ளையா 2.25 வயசு ஆகுது. இன்னுமே அவன் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தூங்க வச்சுட்டு தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் என்ன அந்தளவுக்கு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதுலேயே எனக்கு வந்து அவன் தூங்குறதே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நைட்டு 11:30 12 மணி ஆகிடுவான் தூங்குறதுக்கு. இன்னுமே பகலில் தூக்கம் அப்படின்னாலுமே வந்து ஒரு 1 ஹவர், அதிகபட்சம் வந்து 1.5 மணி நேரம் தூங்குவான். நான் எல்லாமே வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே
ப்ராப்பராக நான் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் ஸ்டாண்டு வச்சே நான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்படி கையில் பிடிச்சிட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா அந்த டயத்துக்குள்ளே நம்ம ஸ்டாண்ட்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே, ஏன்னா 2 2ஆக இருக்குது. ரிங் லைட்டு தனியாக, கீழே ஸ்டாண்டு தனியாக தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நான் ட்ரெஸ் மாற்றிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேயே 1/2 hour ஆகிடும். மீதி 1/2 hourல நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரே டேக்கில் நம்ம வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். நிறைய டேக் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கும் டைம் வேஸ்ட்டாக போகும்ல. போகிறதுனால அதுக்குள்ளேயே அவன் எழுந்திரிச்சிருவான். அதனால தான் நான் நைட்டி போட்டுட்டு டக்குன்னு வீடியோ எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். நைட்டில் நானும் அவ்வளோ அசிங்கமாலாம் போட்டிருக்கால, அசிங்கமான ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வீடியோ போடுறாங்க. அந்த அளவுக்குலாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நார்மலாக நைட்டி போட்டிருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு, டாப்ஸ் போட்டுட்டு வீடியோ எடுக்கிறாங்க, ஓகே, அதுலேயுமே ஷால் போடாமல் தான் பண்ணுறாங்க. நைட்டியில் ஏதோ ஒரு வீடியோவில் நல்லா வைரல் ஆனிச்சு. அந்த வீடியோவில் இப்படி லாங் ஷாட்டில் தான் எடுத்து நான் எடுத்திருக்கேன். அதை உடனே இது பண்ணியிருக்காங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு எப்படி இருக்கேன், எதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவங்ககிட்ட நம்ம போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. இது மூலயமா தெரிஞ்சு பார்த்தாங்க, இந்த அளவு இவ்வளோ நேரம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் இருக்குது, தம்பி சப்போர்ட் பண்ணுறான், எந்த சேட்டையும் பண்ணலை அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் வீடியோ எடுப்பேன். இதனால தான் நான் நைட்டியில் வீடியோ எடுக்கிறேன். அது டைம் கொடுக்க மாட்டேறான் அப்படிங்கிறதுனால எனக்கு டைமும் இல்லை. இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். தனியாக ஒரு வீடியோ போடலாமான்னு பார்த்தேன். சரி, எதுக்கு அது திரும்ப திரும்ப அது பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன், திடீர்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஜனவரி 1 ஓப்பன் பண்ணும், டிசம்பர் 31 தம்பிக்கு பர்த்டே வந்துச்சு. ஜனவரி 1 ஓப்பன் பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம், வியூஸ் டவுன் ஆனாலும் சரி, சப்ஸ்கிரைபரே வரலைனாலும் நம்ம போடுற உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்போம், உழைப்புக்கான ஊதியம் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வச்சு இனிமேல் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1 தான் நான் ஓப்பன் பண்ணினேன். ஜனவரி 1 ஓப்பன் பண்ணி 1 month தாங்க ஆனிச்சு. அந்த 1 monthலேயே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 1500 சப்ஸ்கிரைபரே வந்துருச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரத்துக்கு 4000 மணி நேரம் வரணும்ல, அதுக்கு எனக்கு 5000 வந்துருச்சு. 1 monthலேயே எனக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ 1 monthலேயே கிடச்சதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். என்னால் அது எனக்கு தூக்கம் அப்படிங்கிறதே தூங்கினாலுமே எனக்கு அந்த நினைப்பே, நம்ம வாங்கிட்டோமா, உண்மையாகவே நம்ம தான் வாங்கியிருக்கோமாங்கிற மாதிரியான ஒரு இது. புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தெரியும் அதோட கஷ்டம். வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு எனக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஜனவரியிலே எனக்கு வந்துருச்சு. எனக்கு 4 daysக்கு முன்னாடி உள்ள ஹவர்ஸ் வந்ததுனால பிப்ரவரி 3rd 4th தான் எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டுனுச்சு. அப்புறம் நான் அப்ளை பண்ணி பிப்ரவரி 6க்கு தான் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும்ல, பின் நம்பர் வீட்டுக்கு அனுப்புவாங்களா, இங்கே பாருங்கள் எனக்கு வந்துடுச்சு. அது எப்போ வந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி 6 நான் பண்ணினது எங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, அம்மா வீட்டு அட்ரஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இங்கே நான் அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலை, ஆதார் கார்டு தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அதில் உள்ளது எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ஓட்டர் ஐடி நான் இன்னுமே சேஞ்ச் பண்ணாததுனால அது அம்மா வீட்டு அட்ரஸ் இருக்கிறதுனால அதை கொடுத்துட்டேன். அம்மா அப்பாவும் வீட்டில் இருந்தால் ஓகே, சப்போஸ் எங்கேயாவது அக்கா வீட்டுக்கு அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு வந்துடுச்சுன்னா நான் இவ்வளோ போட்டதுக்கு ஆனால் பலனே இல்லாமல் போய்ட்டோம்ல, திருப்பி ரிட்டர்ன் போதோ என்னமோ எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே நான் எப்படியும் ஒரு 20 நாள் தங்கியிருந்தேன். எனக்கு பின் வெரிஃபிகேஷன் நான் அனுப்புனது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் அட்ரஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் முடித்தேன். 10 நாளில் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதோ தெரியலன்னா அதை வேறு யோசிச்சுட்டே இருந்தேன். வந்துருமா, இல்லை ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸில் போய் சொல்லி வைக்கலாமா அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் கரெக்டாக நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு எங்கள் மாமா அழைக்கிறதுக்கு வராங்க. நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். மொதல் நாள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட்மேன் எனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு உங்கள் பேருக்கு அப்படின்னோன்னே எனக்கு சந்தோஷமாக தாங்கவே முடியலங்க. ஐயோ நம்மளுக்கு என்ன ஆக போதோன்னு யோசித்தேன். எனக்கு எப்படிலாம் நல்லது நடக்குது பாருங்கன்னா, என்னமோ இந்த வருஷம் நல்லதாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம். ஏன்னா 1 monthல எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிருக்கு. பின் வெரிஃபிகேஷன் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருந்தால் தான் போச்சு, இல்லைனாலும் என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நான் ஊருக்கு வரத்துக்கு மொதல் நாள் எனக்கு கைக்கு கிடச்சிருச்சு. அதுவுமே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டேன். ஆனாலுமே இப்போ டாலர் அந்தளவுக்கு எனக்கு வியூஸ் போகலை, கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுனால. முன்னாடி பிரபா லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருந்துச்சோ 0.10 அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. பரவாயில்ல, எனக்கு மானிட்டேஷன் கிடச்சதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுமையாக பணம் வந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. என்னோடய உழைப்பை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம
நிறைய சப்ஸ்கிரைபர் வியூஸ் போய் கண்டிப்பாக நான் சம்பாதிக்க முடியும், 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே உங்களால் தாங்க. இதுக்கு வந்து வியூஸ் நீங்கள் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கு இது இப்போ வந்து எனக்கு 2400 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இவ்வளோ பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது கிடைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அது ஃபஸ்ட் டைம் வாங்கும் போதுமே மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே வந்துச்சு. அப்போ வந்து தங்கச்சியை விட்டு பின் நம்பர் சொல்லி அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கிட்டேன். இது நானே கையில் வாங்கிட்டேன். எனக்கு அப்போ வாங்கினதை விட இப்போ நான் 5 வருஷம் என்ன கஷ்டப்பட்டுருக்கேன்ல, இப்போ எனக்கு இது கிடைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். டாலர் பொறுமையாக ஏறினாலும் ஓகே, நான் போட வேண்டியதை போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.